அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி அது வருது. விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பிள்ளையார்லாம் வாங்கி படம்லாம் வச்சு வீட்டிலேயே நம்ம பூஜை பண்ணுவோம். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லெவலில் எப்படி பூஜை பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பூஜைக்கு பூஜை பண்ணுற அன்னைக்கு வீட்டெல்லாம் அலம்பி மாயிலையெல்லாம் கட்டி வீட்டில் பிள்ளையார் வாங்கிட்டு வாங்க, பிள்ளையார் வாங்கிட்டு வச்சுங்க. அது மாதிரி புஷ்பங்கள், அக்ஷதை, அதாவது மஞ்சள் அரிசி அக்ஷதை எல்லாம் வச்சுங்க. 2 விளக்கு ஏற்றிங்க. பூஜை இடமெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லா படத்தையும் தொடச்சி பொட்டு வச்சு அந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணி விளக்கு 2 விளக்காக வச்சு ஏற்றி, குத்து விளக்கு 2 விளக்காக வைங்க, வச்சு ஏற்றிக்குங்க. விநாயகர் சுவாமி படம் இருந்தால் வச்சுக்கோங்க. இந்த மண்ணில் வாங்கின பிள்ளையார் இருந்ததுன்னா அதை கொண்டு வச்சுக்கோங்க, முன்னால் வச்சுக்கோங்க. அந்த மண் பிள்ளையாருக்கு வஸ்திரம்லாம் கட்டி பொட்டு போட்டு குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. இது 2 முறை இருக்கு. நான் கொஞ்சம் தெளிவா இந்த மந்திரம்லாம் சொல்ல முடிஞ்சவங்களுக்கு உள்ள பதிவு தான் இது. மந்திரங்கள்லாம் சொல்ல முடிஞ்சவங்க முழுமையா பிராண பிரதிஷ்டாலேருந்து எல்லாமே சேர்த்து நீங்கள் சுலபமாக நீங்கள் வீட்டில் எப்படி பூஜை நீங்கள் ஆற்றுல எப்படி பூஜை பண்ணிக்குவீங்களோ அப்படி பூஜை பண்ணிக்கிறதுக்கு ஒரு முறை நான் சொல்ல போகிறேன். இதுவே சுலபமான முறை அப்படின்றதும் இருக்கு. அதுவும் அது இன்னொரு வீடியோவாக நம்ம போடுவோம். முதல்ல இப்போ நல்லா ஸ்பஷ்டமாக எல்லாமே செஞ்சு பிராண பிரதிஷ்டை வரைக்கும் பண்ணி நம்ம எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல விளக்கேற்றிக்கணும், அதெல்லாம் வச்சுக்கணும். இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு மஞ்சள் குழைச்சி வச்சுக்கணும், கொஞ்சம் அட்சதை வச்சுக்கணும், புஷ்பம் வச்சுக்கணும். மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னால் வெத்தலைப்பாக்கு பழங்கள் அதெல்லாம் வச்சுக்கோங்க. பிள்ளையாருக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு குழக்கட்டை அது மாதிரி என்ன பக்ஷணம் பண்ணியிருக்கீங்களோ அந்த பக்ஷணம்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தேங்காய், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் இதுக்கு தேவையான பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு முதல்ல அட்சதையை 2 கையிலையும் எடுத்துட்டு ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சதுவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயின் தலையில கொட்டிக்குங்க. அதுக்கடுத்து மூக்கில் கை வச்சு ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மகக ஓம் ஜனக ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சதுர்வரே இந்தம் வர்கோ தேவஸ்ய தீமஹி த்யோயோ நஹ பிரச்சோதயாத் ஓம் ஆபஹ ஜோதிரசகாமிருத்தம் பிரம்மா பூர்வோஸ்ஸரம் அப்படின்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையை வலது கை மேலே வச்சுட்டு வலது பக்கம் தொடையில வச்சுட்டு மமோபாத்த சமத்த துரித ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதனம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தேவபலம் ததேவா லக்ஷ்மீ பதேதே கௌரி பதேதே வாணி பதேதே அங்குரீகம் ஸ்மராமி கருஷ்யமானஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரிசமாப்தர்த்தம் ஆதவ் விக்னேஸ்வரபூஜாம் அத்ய கருஷ்யே அப்படின்னு அட்சதைய வடக்கு பக்கம் போட்டுட்டு கையை தண்ணி எடுத்து தொடச்சுங்க. அதோபஸ்பர்சியாம் அப்படின்னு விநாயகருக்கு ஓம் மகாகணபதயே நமஹ ஆச்சனம் சமர்ப்பயாமி மகா அப்படின்னு தண்ணி விடுங்க 3 தரம். மகாகணமா அர்க்யம் சமர்ப்பயாமி, மகாகணமா பாத்தியம் சமர்ப்பயாமி. மகாகண மேல தண்ணி தெளிங்க, அந்த மஞ்சள் பிள்ளையார் மேல தண்ணி தெளிங்க. மகாகணமா ஸ்நானம் சமர்ப்பயாமி, ஸ்நானானந்தரம் ஆச்சமனயம் சமர்ப்பயாமி வெளியில விடுங்க. ஒரு 2 அட்சதை எடுத்து மகாகணமா வஸ்திரார்த்தம் உபவீதார்த்தம் அலங்காரார்த்தம் ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அப்படின்னு சந்தனம் குங்குமம் 2 போட்டு மகாகணமா கந்தாந்தாரயாமி கந்தோஸ்பரி ஹருத்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. இப்போ புஷ்பத்தை எடுத்து முதல்ல விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும். ஓம் சுமுகாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகர்ணிகாய நமஹ ஓம் லம்போதராய நமஹ ஓம் விகடாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் தூமகேதவே நமஹ ஓம் கணாத்யக்ஷாய நமஹ ஓம் பாலச்சந்திராய நமஹ ஓம் கஜானனாய நமஹ ஓம் வக்ரதுண்டாய நமஹ ஓம் சூர்பகர்ணாய நமஹ ஓம் ஹேரம்பாய நமஹ ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ ஓம் விக்ன விநாயகினே நமஹ மகாகணமோ நமஹ நானாவித பரிமளபத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. ஊதுபத்தி ஏத்திங்க. ஊதுபத்தி ஏற்றி அதை விநாயகரை காமிக்கலாம். ஓம் தூரசி தூர்வ தூர்வந்தம் தூர்வதம் யோஸ்மான் தூர்வதிதம் தூர்வயம் வயம் தூர்வாமஹ மகாகணபதி நமோ நமஹ
தூபம் ஆக்ராவயாமி அப்படின்னு காமிச்சிட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் உத்ரணியில கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த வாழைப்பழத்துல பார்க்க நைவேத்தியம் பண்ணணும். ஓம் போர்பவசுபகம் தத்சபதர்பரேங்கம் வர்கோ தேவஸ்ததிமஹி யோனஹ பிரஜோதயாத் 5 தரம் தண்ணி விடுங்க. ஓம் பிராணாய ஸ்வாஹா ஞானாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா தானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா பிரம்மணிமாத்மா அமிர்தத்வாயா மகாகணர்மோ நமः கதலேபல கற்பூரதாம்பூலாதிகம் சர்வம் நிவேதயாமி. ஒரு சின்ன வில்லையா சூடம் எடுத்துட்டு சூடத்தை வச்சு தீபாரணை காமிங்க. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாத் மகாகணர்மோ நமः திவ்யமங்கல கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. அந்த சூடத்தை கீழே வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த சூட தீப ஒளியை சுத்தி போடுங்க. நீராஜனானந்தரம் ஆஜமனயம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதை எடுத்து போடுங்க. ரக்ஷாந்தகாரயாமி அப்படின்னு போட்டு இப்போ திரும்ப ரெண்டு பூ எடுத்துட்டு ஓம் ஜோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ஏவம் வேதா யோபாமாயத்தனம் வேதா ஆயத்தனவான் பவதி அஸ்மின் ஹரித்ராபிம்பே மகாகணபதி முத்திரமோ நமः வேதோக்திர மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி அப்படின்னு அந்த பூவை போட்டுருங்க. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம சங்கல்பம் பண்ணிக்க போறோம். அதனால 2 அக்ஷதை எடுத்து திரும்ப தள்ள கொட்டிங்க. ஓம் சுக்லாம்பரம் விஷ்ணும் வர்ணம் சதுர்புஜம் பிரசம்சரோக்னோபசாந்தகே. திரும்ப பிராணாயாமம் மூக்க பிடிச்சிட்டு ஓம் பூஹு ஓம் புவக ஓம் சுபக ஓம் மகக ஓம் ஜனக ஓம் தபக ஓம் சத்யம் ஓம் தத் சுதர்வரே இன்வர்கோ தேவஸ்ததிமஹி யோனஹ பிரஜோதயாத் ஓம் ஆபஹ ஜோதிரசகாமர்த்தம் பிரம்மா பூர்போஸ்தரோ. அப்புறம் வலது கை மேல வச்சுட்டு வலது பக்கம் தொடையில வச்சுக்கணும். மமோபாத்த சமத்த துர்தேஷத்பாராஜ பரமேஸ்வர பிரித்தர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மண துதிய பரார்த்தே ஸ்வேதபரார்த்தே வைவஸ்பத மன்மந்திரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீரே பாரதவர்ஷே பரதக்குண்டே மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்தமானே விவஹாரிகே பிரபவாதி षष्टि संवत्सराणां मध्ये श्री विश्वावसुनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे शुक्लपक्षे चतुर्थ्यां शुभदिनौ வாசரஹ. இந்த புதன்கிழமை வருது. அதனால சௌமிய வாசரக்தாயாம் இந்த வாரம் நட்சத்திரம் அஸ்தம் முடிஞ்சு சித்திரை வந்துடுறது. அதனால சித்ரா நட்சத்திரத்தாயாம் சுப நட்சத்திர சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் சதுர்த்தியாம் சுபதிதௌ மம ஜன்ம அபியாஸ் ஜன்ம பிரப்ரதி ஏதக்ஷண பர்யந்தம் மத்தியே சம்பாவிதானாம் சர்வேஷாம் பாபானாம் சத்ய அபனோதனார்த்தம் அஸ்மாகம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் சமஸ்த மங்கள அவாப்யர்த்தம் சமஸ்த துரிதோப சாந்தியர்த்தம் மகாகணபதி பிரசாதேன ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் சித்தி விநாயக பூஜாம் கரிஷ்யே ததங்கம் கலச பூஜாம் கரிஷ்யே அப்படின்னு அந்த அக்ஷதை கீழே போட்டுட்டு கையில கொஞ்சம் தண்ணி எடுத்து கையை தொடச்சுக்குங்க. அப்போ ஸ்பர்சியாம். இப்போ நம்ம மஞ்சள் பிள்ளையார வடக்கு பக்கம் நவத்திரலாம். விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு வடக்கு பக்கம் கொஞ்சம் புஷ்பம் அக்ஷதை போட்டு நடத்திடலாம். நடத்திட்டு நீங்க கலசம் வச்சிருந்தா கலசம், அப்படி இல்லை அப்படின்னா வச்சிருக்கிற பஞ்சபாத்திர உத்ரணி இருக்கு இல்லையா, அதை அது சுத்தி வர சந்தனம் குங்குமம் அதெல்லாம் அந்த பஞ்சபாத்திரம் சுத்தி வச்சுட்டு அந்த பஞ்சபாத்திர தண்ணிக்குள்ள ஒரு பூவை போட்டுட்டு அந்த பஞ்சபாத்திரத்தை மூடிக்குங்க. மூடிட்டு கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ருத மூலே தத்ர ததோ பிரம்மா மத்தியே மாத்ருகணா ஸ்மிருதா குச்சௌது சாகரா சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ருக்வேதோத யஜுர்வேத சாமவேதோத்யதர்வணः அங்கைச்ச சகிதா சர்வே கலசாம்பு சமாஸ்ருதாः ஆயாந்து தேவபூஜார்த்தம் துர்தக்ஷயகாரः கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி
நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதம் குரு அப்படின்ட்டு அந்த கலசத்தை எடுத்து அவங்க மேலையும் தெளிச்சுக்கணும். இருக்கிற அந்த பூஜா திரவியங்கள் எல்லா மேலையும் தெளிக்கணும். தெளிச்சுட்டு மணி எடுத்து ஒரு தடவை அடிக்கணும். ஆசமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷதாம் கண்டாரவம் கரம் யாதோ தேவதாத்மானலாஞ்சனம். இதுக்கடுத்து மகா கணபதிக்கு தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கண்ணை மூடிண்டு விநாயகரை மனித உருவம் யானத்தலை அப்படி நினைச்சுக்கோங்க. கரிஷ்யே கணநாதஸ்ய வரதம் சம்பத்கரம் சுபம் பக்தானாமிஷ்டவரதம் சர்வ மங்கள காரணம் ஏகதந்தம் சொற்பகர்ணம் கஜபக்திரம் சதுர்புஜம் பாசாங்குசதரம் தேவம் தியாயேத் சித்தி விநாயகம் தியாயேத்வஜனானம் தேவம் தப்த காஞ்சன சந்நிபம் சதுர்புஜம் மகாகாயம் சர்வாபரணபூஷிதம். ஓம் சித்தி விநாயகம் தியாயாமி. அத்ராகஞ்ச ஜகத்பங்கே சுரரார்ஜிதேஸ்வரः அநாதநாத சர்வஜ்ஞே கீர்வாண சுரபூஜிதாம் கணானாம் பா கணபதிகம் அவாமவே கவிம் கவீனாம் ஓமஸ்தவத்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனத்தம் வன்னோதிபி சீதசாதனம் சித்தி விநாயகம் ஆவாகயாமி அப்படின்னு போட்டு இதுக்கு அடுத்து நம்ம பிராண பிரதிஷ்டை அப்படின்னு நம்ம பண்ணணும். பிராண பிரதிஷ்டை பண்றதுக்கு ஓம் ஸ்ரீ பிராண பிரதிஷ்டா மகாமந்திரஸ்ய பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராः ऋषय यजुस्साम அதர்வாணி சந்தாம்சி சகல ஜகத் சிருஷ்டி திதி சம்ஹார காரிணி பிராணசக்தி பராதேவதா அப்படின்னு தியானம் பண்ணிட்டு ஆம் பீஜம் ஹ்ரீம் சக்தி क्रोम कीलகம் பிராண பிரதிஷ்டாபனே விநியோக. இப்போ கட்ட விரல முதல்ல தடவணும். ஆம் அங்குஷ்டாபியாம் நமஹ. அப்புறம் சுட்டு விரல் இருக்குல்லையா அதை தடவணும். ஹ்ரீம் தர்ஜனிபியாம் நமஹ. அப்புறம் நடுவிரல். क्रोम मध्यमाभ्याम नमः. அப்புறம் மோதிர விரல். ஆம் அநாமிகாபியாம் நமஹ. அப்புறம் சுண்டு விரல். ஹ்ரீம் கனிஷ்டிகாபியாம் நமஹ. அப்புறம் ஒவ்வொரு கை பின்னாலையும் தொடக்கணும். குரோம் கரலகர பிருஷ்டாபியாம் நமஹ. அப்புறம் நெஞ்சில கை வச்சுட்டு ஆம் ஹிருதயாய நமஹ. அப்புறம் தலையில ஹ்ரீம் சரசே ஸ்வாஹா. அப்போ குரோம் சிகாயி வஷடு. சிகாயினா நமக்கு முடிய தொட்டுக்கணும். குரோம் சிகாயி பின்மண்டல் உள்ள முடிய தொட்டணும். சிகாயி வஷடு. ஆம் கவச்சாயகம். ரெண்டு கையும் நெஞ்சு மேல அப்படி வச்சுக்கணும். ஹ்ரீம் நேத்திரத்ரயாய வோஷடு அப்படின்னு கண்ணை ரெண்டையும் தொட்டுக்கணும். குரோம் அஸ்திராயபடு அப்படின்னு தலையை சுத்தி அப்படி சொடக்கு போடணும். ஓம் பூர்போஸ்ரோமேதி பந்தா சொடக்கு போட்டு திரும்ப தியானம் பண்ணணும். ரக்தாம் போதிஸ்த போதுல்ல சதருண சரோஜாதிரூடாகராஜ்ஜைஹி பாசம் கோதண்ட நக்ஷத்பவமலுகுணமப்யங்குசம் பஞ்சபானான் பிப்ராணாஸ்ருக்கபாலம் திருநயனலசிதா பீனபக்ஷோருஹாப்யா தேவி பாலார்கவர்ணா பவதுக்கரே பிராணசக்தி பரானஹா. அப்புறம் இது மாதிரி சொல்லணும். ஓம் ஆம் ஹ்ரீம் க்ரோம். அப்புறம் திரும்ப க்ரோம் ஹ்ரீம் ஆம். அப்புறம் அம் யம் ரம் லம் வம் சம் ஷம் சம் ஹம் லம் க்ஷம் அக் ஹம்சஸ்வோகம் சோகம் ஹம்சகா. அஸ்யாமூர்த்தௌ ஜீவஸ்திஷ்டதே. அஸ்யாமூர்த்தௌ சர்வேந்திரியாணி வாங் மனஸ்வக் சக்ஷுஸ்தோத்ர ஜிக்வா கிராண வாக் பாணி பாத பாயோபத்தானி இகாகத்ய ஸ்வத்தி சுகம் சிரம் துஷ்டம் துஸ்வாஹா. அப்புறம் திரும்ப
அசுமீதே புனரஸ்மாசு சக்ஷு புன பிராணமிக நோதேகி போகும் ஜோத்பஸ்யேன சூரியமச்சரந்த மனுமதே முளையான சொத்திகி அப்படின்ட்டு ஆவாஹிதாபவ ஆவாஹிதோபவ ஸ்தாபிதோபவ சந்நிகிதோபவ சந்நிருத்தோபவ அவகுண்டிதோபவ சுப்ரீதோபவ சுப்ரசன்னோபவ சுமுகோபவ வரதோபவ பிரசீத பிரசீத சுவாமின் சர்வ ஜகநாத யாவத் பூஜாவசானகம் தாவத் மம்பிரீதி பாவேன பிம்பேஸ்மின் சன்னதிம் குரு அப்படின்னு சுவாமிய வணங்கிண்டு அதுக்கடுத்து விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம நேரடியா விநாயகருக்கு பூஜை பண்ண வந்துடணும். விநாயகருக்கு நீங்க நிறைய இலை புஷ்பம் இதெல்லாம் பறிச்சு வச்சுக்கணும். வச்சுட்டு பொதுவாக நீங்க அந்த விநாயகருக்கு அபிஷேகம் பண்றது இதெல்லாம் பொதுவாக வழக்கமானது தான். அதனால முடிஞ்சா ரொம்ப தண்ணி ஒரு 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 உதிரணியா நீங்க விடலாம். முடிஞ்சதுக்கு வேணுன்றதுக்கு அட்சதைகள் போட்டுக்கலாம். அதனால முதல்ல ஆசனத்துல நம்ம பண்ண போறோம். அநேக ரத்ன கசிதம் முக்தா மணிவிபூஷிதம் ரத்ன சிம்ஹாசனம் சாரு கணேச பிரதிகிருக்கியதாம் சித்தி விநாயகாய நமः ஆசனம் சமர்ப்பயாமி கௌரி உத்தரமத்யஸ்து தூர்வாபத்மாதி சம்யுதம் பக்த்யாபாத்யம் மயா தத்தம் கிருகான கிரதானன சித்தி விநாயகாய நமः பாத்யம் சமர்ப்பயாமி சித்தார்த்தய வதூர்வாபிர் கந்த புஷ்பாக்ஷதோர்யுதம் தில புஷ்ப சமாயுக்தம் கிருகாணார்க்யம் கஜானன சித்தி விநாயகாய நமः அர்க்யம் சமர்ப்பயாமி கற்பூராகர புஷ்பைச்ச வாசிதம் நிர்மலம் ஜலம் பக்த்யா தத்தம் மயா தேவ குருஷ்வாசமனம் பிரபோ சித்தி விநாயகாய நமः ஆஜமனியம் சமர்ப்பயாமி தத்யாச்ச மது சம்யுக்தம் மதுபர்க்கம் மயா ஹிருதம் கிருகாண சர்வலோகேச கஜபத்ர நமோத்துதே சித்தி விநாயகாய நமः மதுவர்க்கம் சமர்ப்பயாமி மத்வாஜ சக்கராயுக்தம் தது க்ஷீர சமன்விதம் பஞ்சாமிருதம் கிருகாணீதம் பக்தானாமிஷ்டதாயக சித்தி விநாயகாய நமः பஞ்சாமிருதம் சமர்ப்பயாமி கங்காதி புண்ணிய பாணியேர் கந்த புஷ்பாக்ஷதைர்யுதைः ஸ்நானம் குருஷ்வ பகவன் உமாபுத்திர நமோத்துதே சித்தி விநாயகாய நமः ஸ்நான தீர்த்தம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 தரம் அவருடைய காயத்ரி தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தன்னோ தந்தி பிரச்சோதயாத் அப்படின்னு 10 தரம் தண்ணி விட்டுட்டே இருக்கணும். விநாயகருக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு மனசுல அந்த மாதிரி ஒரு உருவத்தை நினைச்சுட்டு 10 தரம் சொல்லணும். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தன்னோ தந்தி பிரச்சோதயாத் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தன்னோ தந்தி பிரச்சோதயாத் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தன்னோ தந்தி பிரச்சோதயாத் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு ஒரு 10 தரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்நானானந்தரம் ஆஜமனியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி தண்ணி விடணும். அதுக்கடுத்து ரக்தபத்ர தயம் தேவான் ராஜராஜாதிபூஜித பக்தா தத்தம் கிருகாணீதம் பகவன் ஹரநந்தன சித்தி விநாயகாய நமः வஸ்திரேக்மம் சமர்ப்பயாமி ராஜதம் பிரம்மசூத்ரஞ்ச காஞ்சனஞ்சோத்தரேயகம் கிருகாணசார சர்வஜ்ஞ பக்தானாமிஷ்டதாயக சித்தி விநாயகாய நமः உபவீரம் சமர்ப்பயாமி சந்தனாகர கற்பூர கஸ்தூரி குங்குமான்விதம் விலேபனம் சுரஸ்ரேஷ்ட பிரத்யர்த்தம் பிரதிகிர்க்கியதாம் சித்தி விநாயகாய நமः கந்தம் சமர்ப்பயாமி. அப்புறம் அக்ஷதை எடுத்து அக்ஷதான் கவலான் திவ்யான் சாலியான் அக்ஷதான் சுபான் ஹரித்ரா சூர்ண சம்யுக்தான் சந்திருகான கணாதிப சித்தி விநாயகாய நமः அக்ஷதான் சமர்ப்பயாமி அப்படின்னு அக்ஷதையை பண்ணணும். அதுக்கடுத்து அங்க பூஜைன்னு சொல்லி ஒவ்வொரு அங்கத்துக்கும் விநாயகருடைய ஒவ்வொரு அங்கத்துக்கும் பூஜை பண்ணி அவருக்கு குளிர்விக்கிறோம். அதனால பார்வதி நந்தான பாத பூஜை யாமி கணி அப்படின்னு பூ போட்டுட்டே இருங்க.
गणेशाय नमः कुल्पौ पूजयामि जगद्दाद्रे नमः जङ्गे पूजयामि जगद्वल्लभाय नमः जानुनी पूजयामि उमापुत्राय नमः ऊरु पूजयामि विकटाय नमः खडिं पूजयामि मुखाग्रजाय नमः गुह्यं पूजयामि महत्तमाय नमः मेट्रं पूजयामि नादाय नमः नाभिं पूजयामि उत्तमाय नमः उदरं पूजयामि विनायकाय नमः वक्षस्थलं पूजयामि पाशस्थिते नमः पार्श्वे पूजयामि हेरम्बाय नमः हृदयं पूजयामि कपिलाय नमः गण्डं पूजयामि स्कन्दाग्रजाय नमः स्कन्दौ पूजयामि हरसुदाय नमः हस्तान् पूजयामि ब्रह्मसाय नमः बाहुं पूजयामि सुमुखाय नमः मुखं पूजयामि एकदन्ताय नमः तन्दौ पूजयामि विघ्नहन्त्रे नमः नेत्रे पूजयामि शूर्पकर्णाय नमः कर्णौ पूजयामि बालचन्द्राय नमः पालं पूजयामि नाहाभरणाय नमः नासिकां पूजयामि स्रवन्दनाय नमः सुभगं पूजयामि पार्वती नन्दाय नमः स्थूलेष्टाय पूजयामि कलन्मादाय नमः गण्डौ पूजयामि पार्वती नन्दाय नमः पादौ पूजयामि स्थूलेष्टाय नमः ओष्ठौ पूजयामि कलन्मदाय नमः गण्डौ पूजयामि कपिलाय नमः कुशां पूजयामि शिवप्रियाय नमः शिरः पूजयामि सर्वमङ्गलसुधाय नमः सर्वान् लिङ्गानि पूजयामि. இந்த பூஜை பண்ணிட்டு நீங்க இலைகளா இந்த வில்வம் இது மாதிரி இலைகள் எல்லாம் வச்சுக்கணும். மாசி பச்சை, கண்டங்கத்திரி மாதிரி ஊமத்தை, இளந்த பழம், நாயுருவி, துளசி, மாயலை, அரளி, விஷ்ணு கிராந்தி, நெல்லி, மறிக்கொழுந்து, நொச்சி, ஜாதி, வெள்ளருக்கு, வன்னி, கரிசலாங்கண்ணி, வெண்மருதை, இது மாதிரி வந்து நிறைய இலைகள் இருக்கு. இந்த இலைகள் எல்லாம் இப்ப நான் சொன்ன இலைகள் எல்லாம் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ வந்து எப்பவுமே நமக்கு வந்து மந்திர புஷ்பம் நம்ம பத்திர புஷ்பம்னு பேரு. பத்திரமும் சரி புஷ்பமும் சரி ரெண்டுமே வந்து இலைகளும் பூவுமே வந்து பூஜைக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அதுலதான் அதனால வந்து ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு அந்த இலை இருக்குல்லையே அது ரொம்ப விசேஷம். வில்வ இலை வந்து சிவபெருமானுக்கு விசேஷம், துளசி இலை வந்து விஷ்ணுக்கு விசேஷம் அப்படிலாம் நம்ம சொல்றோம். அதனால வந்து இதுக்கு வந்து சுவாமிக்கு 21 அந்த பூஜை இருக்கு. அதுக்கு வந்து இந்த மாதிரி 21 இலைகள் நம்ம பண்ணணும். இல்லாட்டினாலும் நீங்க ஏதாச்சும் ஒன்னே கூட வச்சுக்கலாம். வில்வம் வச்சுக்கலாம், துளசி வச்சுக்கலாம். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, திரும்ப சொல்றேன். மாசி பச்சை, கண்டங்கத்திரி, பில்வதளம், அருகம்புல். பில்வதளம்ன்றது வில்வம். அருகம்புல்லு, ஊமத்தை, இளந்த, நாயுருவி, துளசி, மாயலை, அரளி, விஷ்ணு கிராந்தி, நெல்லி, மறிக்கொழுந்து, நொச்சி, ஜாதி, வெள்ளருக்கு, வன்னி, கரிசலாங்கண்ணி, வெண்மருதை, இது மாதிரிலாம் விசேஷம். இது அத்தனையும் இந்த 21 விசேஷம். அது மாதிரி வந்து புஷ்பம் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது எருக்கம்பூ, மாதுளப்பூ, மந்தாரப்பூ, மகிழம்பூ, வெட்டிவேறு, பாதிரிப்பூ, தும்பப்பூ, ஊமத்தப்பூ, செண்பகப்பூ, மாம்பூ, தாழம்பூ, முல்லை, கொன்னப்பூ, எருக்கம்பூ, செங்கநீர்ப்பூ, செவந்திப்பூ, வில்வப்பூ, அரளிப்பூ, முல்லைப்பூ, பவழமல்லிப்பூ, ஜாதி மல்லிப்பூ, இதெல்லாம் வந்து பூக்கள்ல நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் விசேஷங்கள். அது மாதிரி இந்த பூவெல்லாம் வச்சுட்டோம்னா இப்ப நம்ம பண்ண போற இந்த ஒவ்வொரு பூஜையும் நம்ம பண்ண போறோம். ஓம் உமாபுத்ராய நமः மாசி பத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் ஹிரம்பாய நமः பிரகதி பத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் லம்போதராய நமः பில்லபத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் துரநாதாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் தூமகே நமः துர்தூரபத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் பிரகதே நமः பதரே பத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் அபவர்கதாய நமः அபாமார்கபத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் தைமாதுராய நமः துளசி பத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் சிரந்தனாய நமः சூலபத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் கபிலாய நமः கரவீரபத்ரம் சமர்ப்பயாமி. விஷ்ணுஸ்துதாய நமः விஷ்ணுகிராந்தபத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் அமலாய நமः ஆமலகி பத்ரம் சமர்ப்பயாமி. மகதேவ் நமः மருவகபத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் சிந்துராய நமः சிந்தூரபத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் கஜானனாய நமः ஜாதிபத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் கண்ட கலன்மதாய நமः கண்டலே பத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் சங்கரி பிரியாய நமः சமீபத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் பிருங்கராஜத்கடாய நமः பிருங்கராஜபத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் அர்ஜுனதந்தாய நமः அர்ஜுனபத்ரம் சமர்ப்பயாமி. அதுக்கப்புறம் புஷ்பத்தை வந்து நம்ம பூஜை பண்ணணும்.
ஓம் பஞ்சாஸ்ய கணபதயே நமः புன்னாக புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் அர்கப்பிரபா நமः அர்கபத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் ஏகதந்தா நமः தாடுமீ பத்ரம் சமர்ப்பயாமி. ஓம் மகாகணபதி நமः மந்தார புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் தீரகணபதி நமः தாடுமீ புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் விஸ்வக்சேன கணபதி நமः வகுலபத்ரம் சமர்ப்பயாமி. வகுல புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் ஆமோத கணபதி நமः அமிர்யானம் அம்ருநாளம் புஷ்பம் சமர்ப்பயாமி. இது வந்து வெட்டி வேறு. அம்ருநாளம் புஷ்பம்னா அது வெட்டி வேறு. ஓம் பிரமத கணபதி நமः பாவை புஷ்பம் சமர்ப்பயாமி. ருத்ரா கணபதி நமः துரோண புஷ்பம் சமர்ப்பயாமி. வித்யா கணபதி நமः துர்தூர புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் விக்ன கணபதி நமः சம்பக புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் துருத கணபதி நமः ரசால புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் காமிதார்த்த பிரத கணபதி நமः கேதகி புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் சம்மோக கணபதி நமः மாதவி புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் விஷ்ணு கணபதி நமः சம்யாக புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் ஈழ கணபதி நமः அர்க புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் கஜாஸ்ய கணபதி நமः கல்ஹார புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் சர்வசித்தி கணபதி நமः சேவந்திகா புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் வீர கணபதி நமः பில்ல புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் கந்தர்ப்ப கணபதி நமः கரவீர புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் உச்சிஷ்ட கணபதி நமः குந்த புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் பிரம்ம கணபதி நமः பாரிஜாத புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் ஞான கணபதி நமः ஜாதி புஷ்பம் சமர்ப்பயாமி. இதுக்கு அடுத்து வந்து தூர்வாய் யுக்மம் அப்படின்னா வந்து அருகம்புல். அருகம்புல்லால மட்டும் நம்ம வந்து, ஏன்னா விநாயகருக்கு சிறப்பானது அருகம்புல்னு தெரியும். அருகம்புல்லால மட்டும் நம்ம பூஜை பண்ண போறோம். ஓம் கணாதிபாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் பாசாங்குசதராய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் ஆகுவாகனாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் விநாயகாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் ஈசருத்ராய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் சர்வசித்திப்பிரதாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் ஏகதண்டாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் இபவக்த்ராய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் மூஷிகவாகனாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் குமாரகுரவே நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் கபிலவர்ணாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் பிரம்மசாலினே நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் மோதகத்தாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் சுரேஷ்டிஷ்டாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் கஜாலநாசிகாய நமः கஜநாசிகாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் கவித்தபலப்பிரியாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் கஜமுகாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் சுப்ரசன்னாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் சுராகிருதாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் உமாபுத்ராய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்கந்தப்பிரியாய நமः தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. இதுக்கு அடுத்து விநாயகருக்கு நம்ம அர்ச்சனை பண்ண போறோம். ஓம் விநாயகாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் கௌரிபுத்ராய நமः. ஓம் கணேஸ்வராய நமः. ஓம் ஸ்கந்தாக்ரியாய நமः. ஓம் அவ்யயாய நமः. ஓம் பூதாய நமः. ஓம் தக்ஷாய நமः. ஓம் அத்யக்ஷாய நமः. ஓம் துஜப்பிரியாய நமः. ஓம் அக்னி கர்ப்பஜிவே நமः. ஓம் இந்திரஸ்ரீபிரதாய நமः. ஓம் வாணிப்பிரதாய நமः. ஓம் அவ்யயாய நமः. ஓம் சர்வசித்திப்பிரதாய நமः. ஓம் சர்வதனயாய நமः. ஓம் சர்வரிப்பிரியாய நமः. ஓம் சர்வாத்மகாய நமः. ஓம் சிருஷ்டிகர்த்ரே நமः. ஓம் தேவாய நமः. ஓம் அநேகார்ஜிதாய நமः. ஓம் சிவாய நமः. ஓம் சுத்தாய நமः. ஓம் புத்திப்பிரியாய நமः. ஓம் சாந்தாய நமः. ஓம் பிரம்மசாய நமः. ஓம் கஜானனாய நமः. ஓம் தைமாத்ரேயாய நமः. ஓம் முனித்துத்யாய நமः. ஓம் பக்தவிக்ன விநாசதாய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் சதுர்பாகவே நமः. ஓம் சதுராய நமः. ஓம் சக்தி சம்யுதாய நமः. ஓம் லம்போதராய நமः. ஓம் சூர்பகர்ணாய நமः. ஓம் ஹரே நமः. ஓம் பிரம்ம விதுத்தமாய நமः. ஓம் காலாய நமः. ஓம் சோமசூர்யாக்னியோச்சனாய நமः. ஓம் பாசாங்குசதராய நமः. ஓம் சண்டாய நமः. ஓம் குணாதீதாய நமः. ஓம் நிரஞ்சனாய நமः. ஓம் அகல்மஷாய நமः. ஓம் ஸ்வயம் சித்தாய நமः. ஓம் சித்தார்த்த பதபூஜிதாய நமः. ஓம் பீஜபூர பலாத்சக்தாய நமः. ஓம் மராயுதாய நமः. ஓம் சாஸ்வதாய நமः. ஓம் கிருதே நமः. ஓம் துஜப்பிரியாய நமः. ஓம் வீரபயாய நமः. ஓம் கதே நமः. ஓம் சக்ரே நமः. ஓம் இக்ஷுசாபத்ரவே நமः. ஓம் ஸ்ரீராய நமः. ஓம் அஜாய நமः. ஓம் உத்பலகராய நமः. ஓம் ஸ்ரீபதாய நமः. ஓம் ஸ்துதிஹர்ஷிதாய நமः. ஓம் குலாத்ரிவேத்ரே நமः. ஓம் ஜடிலாய நமः. ஓம் கலிகல்மஷநாசனாய நமः. ஓம் சந்திரசூடாமணே நமः. ஓம் காந்தாய நமः. ஓம் பாபஹாரிணே நமः. ஓம் சமாஹிதாய நமः. ஓம் ஆஸ்ரிதாய நமः. ஓம் ஸ்ரீகராய நமः.
ஓம் சௌஞ்ஞாய நமஹ, ஓம் பக்த வாங்கித தாயகாய நமஹ, ஓம் சாந்தாய நமஹ, ஓம் கைவல்ய சுகதாய நமஹ, ஓம் சச்சிதானந்த விக்கிரகாய நமஹ, ஓம் ஞானினே நமஹ, ஓம் தயாயுதாய நமஹ, ஓம் தாந்தாய நமஹ, ஓம் பிரம்மத்வேஷ விவர்ஜிதாய நமஹ, ஓம் பிரம்ம தைத்ய பயதாய நமஹ, ஓம் ஸ்ரீகண்டாய நமஹ, ஓம் புதேஸ்வராய நமஹ, ஓம் ரமார்ஜிதாய நமஹ, ஓம் விதே நமஹ, ஓம் நாகராஜ யஜ்ஞோப வீரவரே நமஹ, ஓம் தூலகண்டாய நமஹ, ஓம் ஸ்வயம் கர்த்ரே நமஹ, ஓம் சாமகோஷப்பிரியாய நமஹ, ஓம் பரஸ்மை நமஹ, ஓம் ஸ்தூலதுண்டாய நமஹ, ஓம் அக்ரண்யே நமஹ, ஓம் வீராய நமஹ, ஓம் வாகீசாய நமஹ, ஓம் சித்திதாயகாய நமஹ, ஓம் துர்காபில்வப்பிரியாய நமஹ, ஓம் அவ்யக்தமூர்த்தே நமஹ, ஓம் அற்புதமூர்த்திமதே நமஹ, ஓம் சைலேந்திர தனுஜோத்சங்க கீலனோத்சுக மானசாய நமஹ, ஓம் சலாவண்ய சுதாசுர ஜிதமன்மத விக்கிரகாய நமஹ, ஓம் சமஸ்த ஜெகதாதாராய நமஹ, ஓம் மாயினே நமஹ, ஓம் மூஷிக வாகனாய நமஹ, ஓம் ரிஷ்டாய நமஹ, ஓம் துஷ்டாய நமஹ, ஓம் பிரசன்னாத்மனே நமஹ, ஓம் சர்வசித்தி பிரதாயகாய நமஹ, ஓம் சித்தி விநாயகாய நமஹ, நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. அப்புறம் நீங்க நெய்வேத்தியம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும், தேங்காய் எல்லாம் உடைச்சு வச்சுக்கணும், நெய்வேத்தியம் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூபம் பண்ணணும். தூபம் ஊதுபத்தி காமிக்கலாம், இல்லாட்டினா தாள் ஏற்படுத்தி அதில் சாம்பிராணி போட்டு பண்ணலாம், இல்லாட்டினா சாம்பிராணி தூப சாம்பிராணி எல்லாம் கூட வச்சுக்கலாம். தசாங்கம் குங்குலோபேதம் சுகந்தம் சமனோகரம் தூபம் தாஸ்யாமி தேவேச கிருகாணத்வம் கஜானனா சித்தி விநாயகரம் நம தோமாக்ராபயாமி. அப்புறம் தீபம் ஒரு சின்ன தீபம் ஏத்துறதுக்கு இருக்கும் இல்லையா, அது பூ தொட்டு கூட தீபத்தை போட்டலாம். சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் பக்தினா யோஜிதம் மயா கிருகாண மங்களம் தீபம் ஈசபுத்திர நமோத்துதே சித்தி நமோ நம தீபம் தரிசயாமி. நைவேத்தியம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால கீழே தண்ணி தெளிச்சுன்னா அதில் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த பூஜை பண்ணணும். ஓம் பூர்பவஸ்வ தஸ்ய பிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி த்வோ யோனः பிரச்சோதயாத் தேவ சவித பிரசூவ சத்யம் துர்தேன பரிஷிஞ்சாமி அமிர்தமஸ்து அமிர்தோபஸ்தரணமசி. ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் யானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா பிரம்மணிம ஆத்மா அமிர்தத்வாயா. ஓம் சித்தி விநாயகாய நமः. சால்யன்னம் கிருதகுட பாயசம் மாஷாதூபம் குடாதூபம் லட்டுகம் மோதகம் நாரிகேளகண்டம் கதளிபலம் பதரிபலம் ஜம்பூபலம் பீஜபூரபலம் ஏதத் சர்வம் அமிர்தம் மகாநைவேத்யம் நைவேதயாமி. மத்தியே மத்தியே பானீயம் சமர்ப்பயாமி. நைவேத்யானந்தரம் ஆஜமனியம் சமர்ப்பயாமி. அமிர்தா பிதானமசி உத்தராபோசனம் சமர்ப்பயாமி. அப்புறம் கொஞ்சம் தண்ணி தீர்த்தத்தை எடுத்து நம்ம வெத்தலை பாக்கு இல்லையா, அதுல வெத்தலை ஒரு சுடு தண்ணி விட்டுட்டு பூகீபல சமாயுக்தம் நாகவள்ளித்தலரிதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகரிக்கதாம் சித்தி விநாயகனம தாம்பூலம் சமர்ப்பயாமி. அதுக்கப்புறம் கற்பூர நீராஜனம் எடுத்து காமிக்கிறோம். நீராஜனம் நீரஜஸ்கம் கற்பூரேன கிருதம் மயா கிருகாண கருணாரேசே கணேஸ்வர நமோத்துதே சித்தி விநாயக நமோ நம கற்ப நீராஜனம் தரிசயாமி. அப்புறம் நீரா கீழே விட்டு அதை சுத்தி தண்ணி எடுத்து விடணும். நீராஜனானந்தரம் ஆஜமனியம் சமர்ப்பயாமி. அப்புறம் கொஞ்சம் புஷ்பம் எடுத்துட்டு மந்திர புஷ்பம் ஜாதி சம்பக பொன்னாக மல்லிகா வகுலாதிபிஹி புஷ்பாஞ்சலி பிரதாஸ்யாமி கிருகாண தவிரநாதன சித்தி விநாயக நம மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பமான் பஜாவான் வசமான் பவதி சந்திரமாபாம் புஷ்பம் புஷ்பமான் பஜாவான் வசமான் பவதி சித்தி விநாயக நமோ நம மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. அப்புறம் நம்மளே நம்ம அப்படி சுத்திக்கணும், அப்படியே சுத்தி பிரதட்சணம் பண்ணிக்கணும். ஓம் ஜானி காணி ஜபாபாணி ஜன்மாந்திர கிருதானி தானி தானி வினஸ்யந்தி பிரதட்சிண பதே பதே அப்படின்னு பிரதட்சிணம் பண்ணிட்டு அப்புறம் நமஸ்காரம் பண்ணணும். நமோ நமோ கணேசாய நமஸ்தே விஸ்வரூபிணே நிர்விக்னம் குருமே காரியம் நமாமி வித்வாம் கஜானனா அஜகானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உமாஸ்மஹே அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க.
விநாயக வரம் தேஹி மகாத்மன்மோதக பிரியா அவிக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. எல்லா காரியத்தையும் ஜெயிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் வேண்டிக்கணும். அதுக்கடுத்து சத்திரம் சமர்ப்பயாமி, எல்லாத்துக்கும் அக்ஷதையை போடுமா. சத்திரம் சமர்ப்பயாமி, சாமரம் சமர்ப்பயாமி, விஜனம் சமர்ப்பயாமி, கீதம் ஸ்ராவயாமி, நிருத்யம் தரிசயாமி, வாத்தியம் கோஷயாமி, ஆந்தோலிகாம் சமர்ப்பயாமி, சமஸ்த ராஜ உபதாரான் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு பால் கொஞ்சம் வச்சுக்கணும். கொஞ்சம் பசும்பால் வச்சுட்டு அது அர்க்கியம் நமக்கு விடணும். பாலில் கொஞ்சம் வெறும் பால் விடக்கூடாது, கொஞ்சம் ஜலம் கலந்துக்கணும். கலந்த தண்ணியை கலந்து தான் பால் பண்ணணும், அர்க்கியம் பண்ணணும். அத்ய பூர்வோக்த ஏவம் குண விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் சதுர்த்தியாம் சுபதிதௌ பரமேஸ்வர பிரீத்தர்த்தம் சித்தி விநாயக பூஜாபல சம்பூர்ணதா சித்தர்த்தம் க்ஷீரார்க்கிய பிரதானம் உபாயன தானஞ்ச கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தண்ணி எடுத்து கௌரியமங்கல சம்பூத ஜேஷ்டஸ்வாமின் கணேஸ்வரா கிருகாணார்க்கியம் மயா தத்தம் கஜபத்ர நமோத்துதே ஓம் சித்தி விநாயக நம இதமர்க்கியம் 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 3 தரம் பண்ணணும் ஒவ்வொன்றுக்கும். அர்க்கியம் கிருகாண ஹீரம்ப சர்வசித்தி பிரதாயகா விநாயக மயா தத்தம் புஷ்பாட்சத சமன்விதம் சித்தி விநாயக நம இதமர்க்கியம் 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 விநாயக நமஸ்தேத்து கந்த புஷ்பாட்சதேர்கிதம் கிருகாணார்க்கியம் மயா தத்தம் சர்வாபிஷ்ட பிரதோபவ சித்தி விநாயக நம இதமர்க்கியம் 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 அநேக அர்க்கிய பிரதானேன பகவான் சர்வாத்மக தற்சர்வம் சித்தி விநாயகம பிரியதாம். அப்புறம் கையை கொண்டு மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் சுரேஸ்வரா யத் பூஜிதம் மயா தேவ பரிபூர்ணம் ததத்துதே அனய பூஜையா சித்தி விநாயக பிரியதாம். ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. இது மாதிரி நீங்க விநாயகர் பூஜை பண்ணி வேண்டிக்கும் போது ஒரு முழுமையான ஒரு பலன் கிடைக்கும். இதுக்கு நேரம் நமக்கு அவகாசம்லாம் இல்லாம சிம்பிளா ஏதான பண்றதுக்கு இருக்கான்னு அது இன்னொரு வீடியோல சொல்றேன். அந்த வீடியோட லிங்க் கூட இதுல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதை கூட நீங்க பண்ணிக்கலாம். அது சிம்பிளாகவும் எளிமையாகவும் சுலபமா லகுவா நீங்க பண்ணிக்கிறதுக்கு அது வசதியா இருக்கும். அது தமிழ்ல உள்ளவங்க அது எல்லாருமே பண்ணிக்கலாம். தமிழ்ல நம்ம ஈஸியா சொல்ற மாதிரி நம்ம பண்ண போறோம். அது எல்லாருமே பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் இந்த வீடியோவை பாருங்க, இந்த ஸ்லோகங்களை கேளுங்க. நீங்க இது போட்டு கேளுங்க. இல்லாட்டினா நீங்க அர்ச்சனை பண்றதெல்லாம் நீங்க இந்த கேசட்டு இந்த சவுண்டை மட்டும் நீங்க ஆடியோ மட்டும் போட்டு விட்டுட்டு நீங்க அப்படியே பூஜை பண்ணிட்டே வந்ததுனால உங்களுக்கு எல்லா பூஜையும் ஃபுல்லா வரா மாதிரி அப்படிதான் நம்ம அதை செஞ்சிருக்கோம். அதுவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.